சித்திரை கனி காணுதல் ஐதீகமும் பலன்களும். சித்திரை வசந்த காலத்தின் தொடக்கமாக கருதப்படும் சித்திரை மாதம் புதிய நம்பிக்கை, சக்தி மற்றும் ஆரம்பத்தை குறிப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சித்திரை 1ஆம் நாள் உலகமெங்கும் வாழும் தமிழர்களின் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது. இந்த நன்னாளில் மக்கள் பாரம்பரிய உடைகள் அணிந்து ஆலயங்களுக்குச் சென்று இறைவனை வழிபட்டு இந்த புத்தாண்டு நல்ல ஆண்டாக அமைய, நல்ல நிகழ்வுகள் தடையின்றி நடைபெற, தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட, நல்ல ஆரோக்கியம் கிடைத்திட வேண்டிடுவர். சிறப்புமிக்க தமிழ் புத்தாண்டு திருநாளில் ஆலயங்களுக்குச் சென்று வழிபடுவதற்கு முன்பு சித்திரை கனி காணுதல் என்னும் தொன்மையான ஐதீகத்தை பின்பற்றினால் இன்னும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என நமது முன்னோர்கள் கூறியுள்ளனர். கற்பனைக்கு எட்டாத அண்டங்கள் யாவும் கடந்த பிரம்மாண்டமே, கற்பனைக்கு எட்டாத அண்டங்கள் யாவும் கடந்த பிரம்மாண்டமே, அறிவு அறியாத புலன்கள் உணராத உருவமில்லாத அருவமே, உயிர்கள் உய்ந்திட உறவு கொண்டிட இறங்கியே வந்த உருவமே. மக்கள் மறந்து போன பழமையான சித்திரை பூஜை எனப்படும் கனி காணுதல் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். சித்திரை 1ஆம் தேதிக்கு முதல் நாள், அதாவது தமிழ் புத்தாண்டிற்கு முதல் நாள் இரவு பூஜை அறையை நன்றாக சுத்தம் செய்திட வேண்டும். பிறகு சுவாமி விக்கிரகங்கள், சுவாமி படங்கள் ஆகியவற்றை சுத்தமாய் துடைத்து மஞ்சள், குங்குமம், சந்தனம் ஆகியவற்றை இட்டு பூக்களால் அலங்கரிக்க வேண்டும். பூஜை அறையின் நடுவில் ஒரு புதிய கண்ணாடியை வைத்து அதற்கும் மஞ்சள், குங்குமம் இட வேண்டும். பின்னர் கண்ணாடியில் தெரியும்படியாக ஒரு பெரிய தாம்பூல தட்டில் பழங்களை அடுக்கி வைக்க வேண்டும். தமிழ் இலக்கியங்களில் கூறப்பட்டுள்ள முக்கனிகளான மா, பலா, வாழை ஆகியவற்றை வைக்க வேண்டும். மேலும் மாதுளை, ஆப்பிள், ஆரஞ்சு என்று உங்களுக்கு விருப்பமான பழங்களை அழகாக அடுக்கி மேலே கொஞ்சம் பூவையும் வைத்திட வேண்டும். அடுத்த தாம்பூல தட்டில் வெற்றிலை, பாக்கு, பூ, பழம், மஞ்சள் கிழங்கு, மஞ்சள் கயிறு, கண்ணாடி வளையல் போன்றவற்றை அடுக்கி வைத்திட வேண்டும். மற்றொரு தாம்பூல தட்டில் சில்லறை நாணயங்களும் ரூபாய் நோட்டுகளும் ஆபரணங்களையும் ஏதேனும் ஒரு நல்ல புத்தகத்தையும் வைத்திட வேண்டும். இன்னும் ஒரு தாம்பூல தட்டில் நவதானியங்களையும் அல்லது ஏதாவது ஒரு தானியத்தையும், அரிசி, பருப்பு, கல்லுப்பு, வெல்லம் போன்றவற்றை தலை தட்டாமல் கோபுரம் போல் குவித்து வைக்க வேண்டும். பின்னர் ஒரு பித்தளை அல்லது செம்பு கலசத்தில் தண்ணீரை நிரப்பி அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டு துளசி இலைகளை போட்டு தீர்த்தம் செய்திட வேண்டும். இந்த பொருட்கள் அனைத்தும் கண்ணாடியில் தெரியும்படி வைத்தல் அவசியமாகும். இவற்றை செய்து முடித்த பின்னர் உறங்கச் சென்றிட வேண்டும். பின்னர் புத்தாண்டு அன்று காலையில் வீட்டிலுள்ள மூத்த பெண் எழுந்து பூஜை அறைக்கு வந்து விளக்கேற்றி கண்ணாடியின் வழியாக எல்லா பொருட்களையும் பார்க்க வேண்டும். பின்னர் வீட்டிலுள்ள அனைவரையும் எழுப்பி கண்ணாடியின் வழியாக தாம்பூலத்திலுள்ள பொருட்களை கண்ணாடி வழியாக காணச் சொல்ல வேண்டும். இதனையே சித்திரை கனி காணுதல் என்பார்கள். சித்திரை கனியை கண்ட பிறகு வாசலில் வண்ண கோலமிட்டு அதன் நடுவில் கிழக்கு முகமாக ஒரு விளக்கை ஏற்றி மகாலட்சுமியை வரவேற்க வேண்டும்.
இதுதான் பழங்காலத்தில் கொண்டாடப்பட்ட விசேஷமான சித்திரை பூஜையாகும். பின்னர் சர்க்கரை பொங்கல், பாயாசம் போன்ற இனிப்பான நைவேத்திய பதார்த்தங்களை செய்து படைத்து இறைவனை வணங்கி அருகிலுள்ள ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டால் அந்த ஆண்டு முழுக்க இன்பகரமாக இருக்கும் என்பது நம்பிக்கையாகும். சித்திரை பூஜையின் போது தாம்பூலத்தில் வைக்கப்பட்ட தானியங்களையும் உப்பு, பருப்பு ஆகியவற்றையும் காண்பதால் அந்த ஆண்டு முழுக்க வறுமை ஏற்படாது என்றும், ரூபாய் தாள்களை காண்பதால் நீங்காத செல்வமும், கனிகளை காண்பதால் மாறாத வளமும் கிடைக்கும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சுபிக்ஷத்தை அளிக்கும் இந்த நன்னாளில் நகை மற்றும் பணத்தில் லக்ஷ்மி தேவியையும், தீபத்தில் சக்தி தேவியையும், புத்தகத்தில் சரஸ்வதி தேவியையும் தரிசிப்பதால் 3 முப்பெரும் தேவியரின் அருளும் ஆசியும் ஆண்டு முழுக்க கிடைக்கும் என ஆகமங்கள் கூறுகின்றன. தமிழ் புத்தாண்டின் அதிகாலையில் பழங்கள், தானியங்கள், நாணயங்கள் ஆகியவற்றை கண்ணாடியின் வழியாக காணும்போது பிம்பம் மேலும் மேலும் பன்மடங்காக மாறி நமது வாழ்வில் செல்வம், மகிழ்ச்சி மற்றும் ஆரோக்கியத்தை பெருக்கும் என்பது ஐதீகமாகும். புத்தாண்டு நன்னாளில் மங்களகரமான பொருட்களை முதலில் கண்டு அந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிலைத்திருக்க இறைவனை வேண்டினால் ஆண்டு முழுக்க மட்டுமல்ல, ஆயுள் முழுக்க நன்மைகளே நடக்கும் என்பது உறுதியான உண்மையாகும். சித்திரை கனி காணும் ஐதீகத்தை சிறப்பாக போற்றிடுவோம். முத்திரை பதித்து வாழ்வில் முனைப்புடன் முன்னேறிடுவோம். அத்தனை செல்வம் எத்தனை தருளும், நித்தியமும் நல்லவை சத்திய முறையும். அத்தனை செல்வம் எத்தனை தருளும், நித்தியமும் நல்லவை சத்திய முறையும். சித்திரை கனி காணுதல் ஐதீகமும் பலன்களும். நன்மையும் விஞ்சிடும் பேர